இல்ல 4.5 லட்சம் மருந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் எதை சொல்றாரு? வயிற்றுல அல்சர் வந்தா கொடுக்குற மருந்து சொல்றாரு. சாராயத்தில் இருக்கக்கூடிய விஷத்தை முடிக்கக்கூடிய விஷமுறிவு மருந்து இல்லை என்பதை எடப்பாடியார் வெளிப்படையாக ஆதாரத்தோடு பெயரை சொல்லி விளக்கமா சொல்லிட்டாரு. அதுக்கு மறுபடியும் பதில் சொல்லாருன்னா சுப்பிரமணியம் இன்னமும் அவர் அந்த வார்த்தையை சொல்லுவது கூட ஆய்விடக்கூடாது. அதாவது கொரோனா காலத்துல அனைத்து மதுவையும் மூடணும் அப்படின்னு சொல்லி கோபாலபுரத்துல அவர் வீட்டு வாசல்ல அவர் மனைவி மக்களோடு கருப்பு சட்டை அணிந்து கோஷமிட்டவர் இந்த முதல்வர். அது என்ன வாயி, இப்ப இது என்ன வாயின்னு நான் கேட்கிறேன் அவரை. அவங்க எல்லாருமே திமுகவுல பதவிக்கு வந்துட்டாங்க. 26 வருடம் சட்டமன்றத்தில் அவங்க பதவி இருக்கு அப்படின்னு நம்பி அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி ஆனா ஒரு பேச்சு பேசுவாங்க, அந்த வாய் வேற. ஆளுங்கட்சி ஆயிட்டா இப்ப வேற மாதிரி பேசுவாங்க, இந்த வாய் வேற. அதெல்லாம் சொல்றேன், அந்த வாய் வேற இந்த வாய் வேற. அப்படிதான் திமுக வாயே அப்படிதான் இருக்கு. நாகப்பட்டினத்துல பைக்ல சாராயம், நாகப்பட்டினத்துல போல ராசா நம்ம காரைக்கால் வாஞ்சூர்ல இருந்து புடார் அடிக்கும் சவுண்டு, சைலன்ஸ். அந்த சத்தத்தோட போற பைக்ல சாராயம் போகுதுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம், எல்லாருக்கும் தெரியும். அதை யாரும் பிடிக்கிறது இல்லை. அது மாமூலோடு கரெக்டா டயத்தை சொல்லி அந்த டயத்துக்கு உள்ள வந்துடும். வேணா அந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு காரைக்காலில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்ன, அங்கே விற்பனையாகக்கூடிய மதுவின் கொள்ளளவு என்ன, அதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நாவலர் அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு பிறந்திருக்கிற புள்ள வரைக்கும் 10 லிட்டர் மது குடிக்கும். பூரண மதுவிலக்கு தான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. யார் அந்த பூரண மதுவிலக்கை அமல்படுத்துகிற போது பல்வேறு சங்கடங்கள், பிரச்சனைகள் வருகிறது. அதனாலதான் அரசே மதுவை கொடுப்பார்கள். அதுவையும் தாய் புரட்சித்துறை அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் 500 கடைகளாக குறைத்துக் கொண்டார்கள். இந்த ஆட்சி கடைகளையும் குறைக்கவில்லை, நேரத்தை மாற்றி அமைத்திருந்தவர்கள் ஆட்சி. 12 மணிக்கு தான் கடையை திறக்கிறாங்க, 8 மணிக்கு மூடுறதுன்னு வச்சிருந்தோம். இப்ப 24 மணி நேரம் சரக்கு எங்க வேணாலும் கொஞ்சம் காசு கூட அவ்வளவுதான் தாராளமாக கிடைக்கிறது. அதை பற்றிய நடவடிக்கையோ அதை பற்றிய கவனிப்போ அதை பற்றிய புரிதலும் இந்த அரசுக்கு இல்லை. ஏனென்றால் தொழில் செய்கிறவர்கள், சம்பாதிக்கிறவர்கள் திமுக. ஆனால் வாய் மூடி மௌனியாக. அதாவது தமிழ்நாட்டில் அவருக்கு நான் பார்த்தோம், தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டிருந்த நேரத்தில் முதலாக அந்த தலைமுறையினரை குதிக்க வைத்த பெருமை பெரியவர், திருக்கோளையில் பிறந்த முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களும் நல்ல காவல்துறையினர், அதாவது ஆனஸ்ட் ஆபீசர் ஒரு பகுதியில் இருக்கிறார்னா அங்க சாராயமும் இருக்கிறது இல்லை, போதையும் இருக்கிறது இல்லை, குடிகளும் இருக்கிறது இல்லை, குற்றங்கள் இருக்கிறது இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது. அதுதான் ஆனஸ்ட் ஆபீசர் என்கிற ஒரு காவல்துறை அதிகாரி இருப்பாரானால் அங்கே இருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்?